இட்லிக்கு சட்னி அது நம்ம எல்லாம் பப்பி. இன்னைக்கு நான் என்ன மாதிரியே சொல்லுவேன் மாயிர வந்த மாதிரியே சொல்லுமா. அது முன்னாடி தான் ஒரு 30 பேர் சேர்ந்து நழுவிங்க. உனக்கு என்ன நான் எப்படி சொல்லணும் என் சீமான் வாயில தாமா சொல்லணும். வாயில சொல்ல கையில சொல்ல நம்ம அரண்மனை எதிர்த்து எவ்வளவு காரணம் வச்சு வச்சோம். நீ தமா முதல்ல வச்ச குளு போய் அரண்மனை. அப்ப என் மனைவி கவடியான்னு சொல்ல வரேன். உனக்கு என்னமாச்சு? அவன் தான் சொன்ன என்ன கேக்குறேன் அவனுக்கு இல்ல யாரு உனக்கு என்னமாச்சு? நம்ம பொண்ணு இருக்குல்ல அவன் நம்ம வேற வேல்வெடி இருக்கா அவன் லவ் பண்றான் அந்த பையனை. அவனா ஒரு அங்கங்க லவ் பண்ணி நீங்க ஆயலாம் சாரி தவறு அவனது இல்ல தவறு நம்மளே தவறு நம்மள அப்ப லவ் பண்ண சொல்ல இல்ல திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற போது நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டது அது முதல் தவறு. அவனுக்கு ஒரு வரனை பார்த்து மனமுடித்திருந்தால் அவளை இப்படி செய்திருப்பாளா? என்னமே ஆசை மட்டும் வச்சுட்டா போதும். எல்லாம் இனிமே வீட்டுக்காரலாம் வாங்க போங்க மேனு கூப்பிடணும். அதேதான் பாசம் பாசல உனக்கு தெரியுமாடா? யாரு இல்லங்க அவன் லவ் பண்றானா கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு மனசு அவன் லவ் பண்ற விஷயம் ஆமா மொத்தமா தெரிஞ்சு ஆயாக்கு மட்டும் இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருக்கிறேன். எனது மூத்த மனை மணிமேல இறந்து விட்டாள் அல்லவா? அவருடைய தம்பிதான் இந்த ஆளவன். ஆளவன் தானே யாரு? இந்நாட்டு தளபதி ஆளவன் தான். என் மகள் சின்னம் திரு குழந்தையா இருந்த போதே அவளை வளர்ப்பதற்காக நாட்டை கட்டி காப்பதற்கும் ஆளவன் தான் என்ற பட்டத்தை கொடுத்து நம் நாட்டை வைத்திருக்கேன். எனது மைத்துனருக்கு மகளை கொடுத்து விட்டால் போகுது. அது எங்க நாளா போய் பேச முடியுமா? அவருக்கு முடியாது. நீ சம்பந்தம் எடுப்பாரு என்னமோ இதுவரை நாம் அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம். இனி ஏதோ ஒரு புதிய ஒரு பாதைக்கு போக வேண்டும். வார்த்தை எனக்கு விளக்கமாக வேண்டுமா? உறவு முறையாக எப்படி தெரியுமா? எப்படி ஒரு அக்கால் பெற்ற மகளுக்காரி அவளுக்கு என்ன? எனது மகளை உனக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன். மணிமேகலை பெற்றெடுத்த பொற்சிலையை என் அக்கா வாங்கிக் கொண்டார். அப்படி என்றால் என் அக்காவுக்கு சத்தியத்தை செய்து விட்டேன் மாமா. எதுவும் மாட்டலாம் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல் எப்படி மைத்துனா? உன் சிரசு மேல இருக்க மணிமுடி எனது சிரசு மேல இருக்க மணிமுடி இந்த நாடு நகரம் அனைத்தும் முப்படை தளபதி ஆளவன் அனுப்பி உயிர் சாசனம் எழுதினார் என் அக்கா மகள் மணிமேகலை நான் தாராளமாக திருமணம் செய்து என்னையும் என் மகளையும் இழிவாக பேசிவிட்டார். என் முகத்தில் விளைக்காது இந்த நாட்டை இருக்காது எழுதி உசாரையா உசாரே வாயமுக்கு உசாரே உசாரையா உசாரே இதுவரை பணம் கேட்டீங்க உன் சலத்திறப்புக்கு
கஞ்சாய். நல்ல வேலை எங்கிருந்து ஓடி வந்த ஓடுகாரனாய் என்னகளையும் என்னை இழிவாக பேசிவிட்டார். நீங்க கோவப்படாதீங்க யா சிவனே சிவனே. போயப்போ நைனா நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்களுக்கு சுகர் இருக்குது, 1.5 கிலோ, உங்களுக்கு பிபி இருக்குது, 2.5 கிலோ, உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது, 3.5 கிலோ, உங்களுக்கு தைராய்டு, 4.5 கிலோ. நான் எதை வரைய சொல்லுங்க? நீ கோவப்படாத, எனக்கு இருக்கிறது வரையா வர ஆவடியா? மத்த பேர் நான் 10 வச்சுக்கேன் பேசுறேன். என் மனைவின்னு சொன்னா இவ்வளவு ஒருத்தி தான் சொல்லணும். கரெக்ட் ஏன் தெரியுமா? நான் ஒருத்தன் இன்னைக்கு கூட நேத்து செய்யாத வந்த மழை இந்த ஊர்ல கால எடுத்து வச்சா இப்ப வந்தவனே மழை போச்சு. மழை ஏன் வரலன்னு என்ன கேளு, ஏன்? ஏன் பிசு போத்துன்னு என்ன கேளு. எதுக்கு? அந்த தேவரெல்லாம் கேட்காங்க பாரு மேல சாமிங்களாம், அவங்க எல்லாம் சூடாயிட்டு இருக்குது. அதனால தான் சொட்டு சொட்டுன்னு ஓடமா அவன் போய் சூடா அதனால தான் சொட்டு சொட்டுன்னு வருது. எப்படிடா அது? அவன் நல்லா இருந்தாலும் தப்பு தப்புன்னு ஊத்திட்டாங்க. கால வைக்கல் கட்டி வரத்தானே. என் பத்திரி தெய்வமே, உனக்கு ஒரு குறை என்பது எனக்கு அல்லவா? இல்ல மாமா, எனக்கு என்னன்னா அந்த அலுவலகம் போட்டு தள்ளிடுவேன் சொல்றான். டேய், என் மனைவி ஃபீல் பண்றது ஒரு நியாயம் இருக்கு. ஆமா. நீ எதுக்கு பண்ற பேர்? வேலைக்காரங்க சம்பளம் கொடுத்து அதனால நான் என்ன சொல்றேன், அவர் இந்த நாட்டை என் மேல எழுதி கொடுன்னு கேட்கிறாருன்னா என்ன காரணம்? என்ன அதாவது ஏங்க, உன்னை கொல்லணும்னு அவனுக்கு எண்ணம் கிடையாது. உன் சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதனால சொத்து யாருன்னா எழுதிரு. நீ டீ கடையில் உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. டேய், கூட வாங்கி தர மாட்டாங்க. என் சொத்தை எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டா டீ கடையே கரியர் உட்காந்து. நான் சொத்துனா தான் உயிர் போகுது சில பேருக்கு. சொத்தே தேவையில்லை. டேய், உன்னை எவனும் கண்டு போக மாட்டான். இந்த உடல், இந்த உயிர், மூச்சு, ஆவி அனைத்துமே என் மனைவிக்கு சொந்தம். இந்த நாடு ஒரு கேடா. கையெழுத்து போதும். இந்த போது. உங்களை முடியும் மனிதனாட்டாளக்கூடிய மணிமாலையை உயிர் சாசனம் யாதனை. எனது மனைவி இளையமணி சாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கு சொந்தம். இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் என் மேல் விழிக்கே சொந்தம். சொத்து விலைக்கு மணிமாறன். டேய், நீங்க ஆழத்து கீழே தான் நுழைவீங்க, நான் கோலத்திலே நுழைவேன். பரவாயில்ல கொடு. ஏமா அங்க வாமா. நீ ஏமா கவலைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? இது போல தான் சொத்து விலகத்துல ஏறி வச்சிடறாங்க. ஆமா, அவனுக்கு கோமன இடம் தான் இருக்கும். அவன் கேஸ் போனாலும் நீங்க கிடப்பான். அந்த கோமன இடம் கேஸ்லயே போடும். அப்புறம் ஏன் ஆலையணும்? ஏன் என்ன உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எனக்கா செத்து போயிட்டு அவர் பொண்ணு கூட நீ கவலைப்படாத. அந்த ஆள் இப்படி எழுதுவான்னு எனக்கு தெரியும், குறைக்கிற எனக்கு தெரியாது. அதனால தான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறார், கீழ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறார். மேல் பேப்பரை கீச்சிட்டு கீழ் பேப்பரை நம்ம எல்லாத்தையும் எழுதிக்குவோம். கீக்கு தெரியுமா? ஏன் கீக்கு தெரியாது, எல்லாத்தையும் கீப்பேன். என்ன தம்பி? ஆமாண்டா. நான் சாரு அந்த கையனுக்கு பால் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு படிக்க வைக்காத. படிக்க வச்சா நான் ஏதுனா மறுபடியும் கேஸ் போட்டு சொத்து வாங்கிடுவான். அதனால ஒன்னு நம்ம அடையணும், ஒன்னு இழக்கணும். போட்டல் வேணாண்டா, போட்டல் பாவம். அதுதான் நம்ம கணக்குல வராது. போட்டல் உண்மையாதான். ஆமா. வச்சுக்காவா ஒன்னே மட்டும்